ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா. துணையும் நீயே, துணிவும் நீயே, எனக்கு கிடைத்த வரமும் நீயே. இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே. நீ உன் ஈசன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உண்மையும் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை. உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே. உன் தகுதி உயரும்போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிக அழகானதாய் தோன்றும். இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளை பொழுதை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடியே போதுமானது. வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாய் கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம். வாழ வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்துக் கொண்டு இருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறி சென்று கொண்டே இரு. போராடு, உனது வெற்றியே உனக்காக பேசும். இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயடைத்து போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும். விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும். பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும்போது பாதைகள் ஒன்று மறுப்பு சொல்லப் போவதில்லை. நீ வெற்றி அடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதே. உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல். ஒருவனின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாதே. அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு, பெற்ற வழிகள், வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணமே தோன்றவே தோன்றாது. எதற்காகவும் வருந்தாதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவைகளை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வீணடிப்பதற்காக அல்ல. தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது. நம்பிக்கையோடு எழுந்திருங்கள். உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாரும் இல்லை. நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள். உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்கள் சிரிப்பால் சிதைந்து போகட்டும். யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களை பற்றி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியம்தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும். தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை. தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. இந்த உலகின் வரலாறில் உனக்கு ஒரு இடம் உண்டு. உன் கனவுகளை துரத்தி கொண்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும். உங்களை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள். எடுத்த முயற்சியில் இருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்கள் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம். யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கி விடாதீர்கள். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும். வாய்ப்புகள் வருமென்று வாசப்படியை பார்த்து கொண்டே இருக்காதே. வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை பெறுகின்றான். துக்கம் இல்லாத வீடும் இல்லை, துயரம் இல்லாத மனிதர்களும் இல்லை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்திடலாம். துளைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது. பயந்தவர்களாக இருக்காதீர்கள். எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள். பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகின்றான். எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான். உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம். வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும்.
எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் இல்லை, எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை. எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறது. கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான். முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி செல். உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்துக் காட்டு. உனது மகத்தான வெற்றியால் எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகி கொள்ளும். காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்க செய்யும். நீ எதிலும் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழித்துவிடும். எப்போதும் விழிப்புடன் இரு. இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. நேரத்திற்கு ஏற்றால் போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது. உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை. எதற்காகவும் உன் நம்பிக்கையை மட்டும் சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள். உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிக பெரிய மகிழ்ச்சி. நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக. இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாதவை பல விஷயங்கள் உண்டு. அன்பு, மரியாதை, பொறுமை, மகிழ்ச்சி, மன நிம்மதி, பகுத்தறிவு, ஒற்றுமை, விசுவாசம், புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது. முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது. செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு. ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை. காலத்தின் கையில்தான் நீ சிக்கிக் கொண்டு இருக்கின்றாய். தங்களுக்கான வாய்ப்புகளை தாங்களே உருவாக்கி கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையே ஜெயிக்கின்றார்கள். உழைப்பு இல்லாமல் உறங்கி கிடப்பது பயனற்றது. மற்றவர்களை காட்டிலும் இந்த உலகில் உழைக்கும் மனிதனின் உறக்கம்தான் இனிமையானது. முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நோக்கிய உங்களின் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முழுமையான வெற்றியை நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் காலம். தோல்வி உன்னை இடைவிடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால் துவண்டு விடாதே. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். நினைப்பதெல்லாம் நடந்து விடாதுதான், ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை. உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை பற்றிய சிந்தனையிலிருந்து விலகாமல் இருங்கள். சிந்திக்க தெரியாதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இலக்குகளை பற்றி சிந்திக்காமல் உங்களால் லட்சியங்களை அடையவே முடியாது. உங்கள் கனவுகள் உங்களின் அச்சங்களை விட மிக பெரியதாக இருக்கட்டும். உங்கள் செயல்கள் உங்களின் வார்த்தைகளை விட மிக சத்தமாக இருக்கட்டும். காலம் நதியை போன்றது. உற்பத்தி ஆகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது. உங்களின் காலத்தை கடுகளவும் வீணாக்கி விடாதீர்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள். அனைத்தையும் எதிர்த்து போராடி வெல்லும் ஆற்றல் உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள். எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. அதுவே உன் வெற்றியின் முதற்படி. எடுத்த காரியத்தில் உறுதியாய் இருப்பதே வெற்றியின் ரகசியம். முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள். முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரியும். யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை. நீயே உன் கைகளால் எழுதியதுதான் உன் வாழ்க்கை. இன்று நீ வாழ்ந்து கொண்டு இருப்பது நேற்று உன் செயல்களால் நீயே உருவாக்கிய வாழ்க்கைதான் என்பதை மறந்துவிடாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்ற நினைக்காதே. உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. உங்கள் தோல்விகளில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையில் மிக பெரிய தோல்வி. அறிவும் உழைப்பும் தான் உன் வாழ்க்கையை செதுக்குகின்ற ஆயுதங்கள்.
மகத்தான பணியை தொடங்குகிறது அறிவு. அதை சரியாக செய்து முடிப்பது உழைப்பு. நீங்கள் எதை கைவிட்டாலும் கஷ்டப்பட்டு உழைப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு உழைப்பும் வாழ்க்கையில் உங்களை கைவிடாது. வெற்றி என்பது உனது செயல்களின் இறுதியில் இல்லை, நீ செய்கின்ற செயல்களின் ஒவ்வொரு நகர்விலும் உள்ளது. மிக பெரிய வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் இதுவரை யாரும் சென்றிடாத கடினமான பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய தைரியம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உருவாக வேண்டும். இதுவரை நிகழ்ந்தவை அனைத்திற்கும் உங்களின் கவனக்குறைவுதான் காரணம். மற்றவர்களோ அல்லது நேரம் சரியில்லை என்று சொல்வதோ இன்னும் மிக பெரிய தவறு என்பதை புரிந்து கொள். ஒரு செயலை அவசரமாக தவறாக செய்து முடிப்பதை விட தாமதமானாலும் சரியாக செய்து முடிப்பதே மேலானது. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக நீ ஆகின்றாய். நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவனாக ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் இந்த உலகில் அதிக வலிமையுடையவனாக நீ மாறிவிடுவாய். உங்களின் எதிர்காலத்தை கணிக்க மிக சிறந்த வழி உங்களின் எதிர்காலத்தை நீங்களே விரும்பியபடி நீங்களே உருவாக்குவதுதான். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை 1000 முறை தோற்றாலும் வெற்றி உங்களை நிச்சயம் கைவிடுவதில்லை. ஒரு செயலை விரும்பி செய்கின்றவனை விட நம்பிக்கையோடு விரும்பி செய்கின்றவன் எளிதில் வெற்றி அடைகின்றான். உனக்குள் தேடல் இருந்து கொண்டு இருக்கும் வரை நீ எத்தனை முறை தோற்றாலும் நிலைத்து நின்று நினைத்ததை சாதிக்கலாம். தேடலை மட்டும் தொலைத்து விடாதே. நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. தினம் தினம் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றை விரும்புவதால் அது நம்மிடம் நிலையாக இருந்துவிடப் போவதில்லை. நாம் ஒன்றை கண்டு அஞ்சுவதால் அது நம்மை நெருங்காமல் இருக்கப் போவதும் இல்லை. வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தால் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும். ஆனால் உன் உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே. உனக்கான எல்லையில்லாத மகிழ்ச்சி உனக்கு அருகிலேயே காத்து கொண்டிருக்கிறது. கவலை கொள்ளாதே. வயதாகி கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை. விளக்கமளித்து அன்பை வாங்கவும் கூடாது, அன்பை கொடுக்கவும் கூடாது. இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது. வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அதே போலவே இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரம் அன்பையும் சில நேரம் நிம்மதியும். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. யாரும் இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது. உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்பதுதான் கடினம். காலம் கடந்த பின்புதான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்தே வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையில்தான் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை, பயம் என்ற அலங்கார வார்த்தைகளால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை. சில இடங்களில் நம் தலைகணத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் நம் சுயமரியாதை இழக்க நேரிடும். அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள். உங்கள் மனம் பக்குவம் அடையும். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷத்தை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள். ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது மனது. தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே. அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர். அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை. பிறருக்கு அறிவுரைகளை அளவோடு கொடு. ஏனெனில் அவர் சூழ்நிலைகள் வேறு, அவர் பாதைகள் வேறு. தொலைவில் இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும்
நரியின் தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களும் அதுபோன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான். பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான். நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தால் போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கின்றான். எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும். ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை. நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது. கெட்டவை எப்போதும் தானாக நம்மை தேடி வந்து சேரும். ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரியவில்லை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள். வாழ்க்கையில் உயரலாம். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கு நரிகளும் அதிகம், பொறிகளும் அதிகம். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வங்கள் மறப்பதில்லை. மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதேனும் உதவி செய்வது சிறந்தது. வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும்போதே ரசித்துக் கொள்ளுங்கள். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் எதிர்கொள்ளும் வாழ்க்கை கிடைக்கிறது. அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சலிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் தான். கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில்தான். உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாய் தெரிந்தால் போதும். எல்லோருக்கும் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பல தருணங்களில் உயிர் உள்ள உறவுகள் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வழி மிகவும் கொடியது. எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டு கொடுத்தே பழகிவிடாதீர்கள். பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாய் இருங்கள். நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல பேர் தந்துவிட்டு போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும்போது தேடல், இதுதான் இங்கே பல பேர் வாழ்க்கையாக உள்ளது. ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறல்ல, ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையான அன்பு உன் மீது வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலியான அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. போலியான உறவுகளிடம் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையானது அல்ல. உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் கால்மிதியாய் இருப்பதே மேல். உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றுக்கு நீ அடிமையாய் இருக்க வேண்டி வரும். நம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்த முடித்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நம் வாழும் வாழ்வின் உண்மையான வெற்றி. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது. வீழ்வது அவமானம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேகத்தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் மட்டும் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே. முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும்
முடிக்க வேண்டுமென்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும். ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதி அறிந்தவர், உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதி அறிய விரும்புபவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது. முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்குச் சமம். வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே எளிதில் கிடைக்கும். விழிகளை திறந்தால்தான் ஒளி தெரியும். எழுந்து நடந்தால்தான் வழி பிறக்கும். தேடி திரிந்தால்தான் வேண்டியது கிடைக்கும். உன் அறிவுத்திறனை காட்டிலும் உன் கற்பனை திறன்களுக்கு பலம் அதிகம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களே எதையும் எளிதாக சாதிக்க முடியும். 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால், என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றும் என்பதை சிந்தியுங்கள். நீ அடுத்தவர்களுக்காக விளக்கு ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டுமா? அப்படியானால் இப்பொழுதே உங்கள் கடமையை செய்ய துவங்குங்கள். சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 வழிகள்தான். 1, சூழ்நிலையை மாற்றுங்கள். இல்லையெனில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிக சிறியதென்று அர்த்தம். பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு. எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை. தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே. அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு. உன்னை தேடி வரும் அளவுக்கு. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது? எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடமும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். ஒருபோதும் பிறரை குறை கூறாதீர்கள். பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவதில்லை. வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்திடு. அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் வரை நினைத்திரு. தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல சமயம் திரும்ப கிடைப்பதே இல்லை. வேண்டாததைக் கண்டு அமைதியாக விலகிக் கொள்பவர் 1000 வார்த்தைகள் பேசி தர்க்கம் புரிபவரை விட வலிமையானவர். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை செய்ய மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய 3ம் அபரிதமாக வந்து சேரும். யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும். ஒருவர் இறந்த பின்பு பிணத்தோடு பிணமாக நிற்பதை விட உயிரோடு இருக்கும்போது அன்போடு உயிருள்ள மனிதனாய் இரு. நாம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளாமல் இருப்பது கூட மிகப்பெரிய அறியாமைதான். நம்மை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. அருகதையற்றவர்களை நமது எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரிசமமாக கருதுகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள். நமக்கு எதிரியாக இருக்கக்கூட ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரையும் வெறுக்காதீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகமாக கொடுங்கள். கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள்.
எப்போதும் சிரியுங்கள், நிதானமாக இருங்கள். மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும். எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில்தான் நாம் நம்முடைய வாழ்வு என்னும் வீட்டை கட்டுகின்றோம். எண்ணம் எப்படியோ அப்படியேதான் நம் வாழ்க்கை அமைகிறது. அமைதியற்ற கடல்தான் சிறந்த மாலுமியை உருவாக்குகிறது. மேடும் பள்ள நிறைந்த சாலைதான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது. இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கைதான் சிறந்த மனிதனை உருவாக்குகிறது. அடியே படாமல் வலிக்க செய்வதும் வார்த்தைகள்தான். மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள்தான். அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது. பிறருடைய தவறை மன்னிக்கும் மனநிலை நமக்கு இல்லாதபோது பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகின் தல சிறந்த தம்பதிகள். பலருக்கு பேச நேரமில்லை, சிலருக்கு பேச யாரும் இல்லை. எல்லோருக்கும் 2 கண்கள் உள்ளன, ஆனால் எல்லோருக்கும் ஒரே பார்வை இல்லை. நம் சிரிப்பில் மறைந்துள்ள வழிகளை கண்டறிய முடிந்தவர்களால் தான் நம்முடைய சிறந்த உறவுகளாக இருக்க முடியும். பிறருக்கு நன்மை செய்ய துவங்கினாலே போதும், உங்களை நன்மை தொடர தொடங்கிவிடும். இதுவே இயற்கையின் நியதி. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உறவுகள் மட்டுமல்ல, இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்தே மாறுபடுகிறது. எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறவாதீர்கள். சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்முடைய பதில்கள் நிறைய இருந்தாலும் புரிதல் இல்லாதவர்களின் முன்பு மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான். மாற்றங்கள் யாவும் பிறர் தரும் காயங்களின் முடிவில் இருந்தே துவங்குகிறது. சொற்களில் புதைந்துள்ள அர்த்தங்களை விட மௌனங்களில் புதைந்துள்ள அர்த்தங்கள் அதிகம். ரசிப்பதையெல்லாம் அடைய நினைக்கின்றோம், அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறக்கிறோம். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காத போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு தூக்கம், பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு மௌனம். நாம் விலகினாலும் தேடி வந்து பேசும் சில அன்பான உள்ளங்களுக்கு தேவைக்காக பழகும் சுயநலம் ஒருபோதும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக்கூடாது. நம் மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பிடிக்காத மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பொய்யும் சில நேரம் புன்னகையை பூசிக்கொள்ளும், புன்னகையும் சில நேரம் பொய்யை பூசிக்கொள்ளும். எச்சரிக்கையாயிரு. அடுத்தவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உன் சுயத்தை நீ இழந்து விடாதே. நாம் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் அல்லது நம் மீது நம்பிக்கையின்றி பழகும் வட்டத்தில் இருந்து விலகி சென்று விடுங்கள். நமது அருமை காலம் ஒரு நாள் அவர்களுக்கு எடுத்து காட்டும். வாழ்க்கையில் யாரிடமும் அதிகம் ஆசைப்படாதீர்கள். ஆசையை வளர்த்து கொள்ளவும் செய்யாதீர்கள். இறுதியில் கிடைப்பது என்னவோ ஏமாற்றமே. நம் வாழ்க்கையில் இருந்து யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதை சிலரின் நடத்தையே தீர்மானிக்கிறது. சில உறவுகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் புரிதலுடன் பொறுமையும் அவசியமாகிறது. எல்லோரும் நல்லவர்கள்தான், ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைப்பதுதான் தவறு. உனது கவலைகளை ஒருபோதும் மற்றவர்களின் அனுதாபத்திற்காக பயன்படுத்தாதே. எவருக்கும் எப்போதும் கிடைக்கும் நிலையில் இருக்காதீர்கள். தேடப்படும் வரைதான் மதிக்கப்படுவீர்கள். யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாது. இருக்கும் வரை வன்மம் இல்லாமல் அன்பை மட்டுமே விதைப்போம். அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் தான் இந்த வாழ்க்கை. நம் வாழ்க்கை எந்த நிமிடமும் முடிந்து போகும். அதுவரை அன்பை விதைத்து அறுவடை செய்யுங்கள். உங்கள் துன்பத்திற்கு காரணம் அடுத்தவர்தான் என்ற மனப்பான்மையை முதலில் விட்டுவிடுங்கள். அதே போலவே அடுத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த உதவி செய்வார்கள் என்பதையும் மறந்துவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் முழுமை உங்களுடையதே. அதை நீங்கள்தான் தீர்மானித்து தைரியமாக முன்னடத்தி செல்ல வேண்டும். பிறர் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாயிருங்கள். பிறர் உங்களை விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். பிறர் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாமல் இருங்கள். பிறர் உங்களை உதாசீனம் செய்யும் போது உடைந்திடாமல் இருங்கள். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது எழுந்து நில்லுங்கள்.
நீங்கள் வெற்றி அடையும் போது பணிந்து நில்லுங்கள். பிறர் உங்களை காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். ஒரு முட்டாளின் நட்பு ஆபத்தானது. அதைவிட ஆபத்தானது முட்டாளினிடம் விரோதமாய் இருப்பது. உங்கள் மீது உண்மையான அக்கறை இல்லாதவர்கள் உங்களிடம் உங்கள் நலனை பற்றி விசாரித்தால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சிலருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம். நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். ஒன்று, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களுடன் வருவார், அல்லது அவர்கள் கற்றுத்தந்த பாடம் உங்களுடன் வரும். நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அளவோடு பழகுங்கள். அதீத அன்பு அதீத ஆபத்தை தரும். நீ தேவைப்படும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீ தேவையில்லை என்றால் உன் சிறு தவறும் பெரிதாய் உருமாறும். நம்மை பெற்றவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாய் பழகு, நேர்மையாய் இரு என்பது. ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம் அன்பாய் இருந்தால் உதாசீனப்படுத்தப்படுவாய், நேர்மையாய் இருந்தால் நிராகரிக்கப்படுவாய் என்பது. அன்று கற்றதை நம்மால் மறக்க முடியவில்லை, இன்று கற்றதை நம்மால் ஏற்க முடியவில்லை. விட்டுப்போன உறவும் கெட்டுப்போன உணவையும் தூக்கி எறிந்தால்தான் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. உங்கள் மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்தவை என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே பேசுங்கள். தேவையில்லாமல் உங்கள் வார்த்தைகளை தேவையில்லாதவர்களிடம் வீணடிக்காதீர்கள். உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷ கொள்ள மாட்டார். வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம், ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உங்களுக்கு உகந்ததல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன, புன்னகை உன்னிடத்தில்தான் உள்ளது என்பதை மறக்காதே. உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னையே அழுத்திவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என நினைக்காதே. அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள். நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழகி கொள்வார்கள். அதிகமாய் பேசவும் கூடாது, அமைதியாக இருந்துவிடவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும். சாயம் தடவிய சொற்கள் விலை அதிகமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை. நீ விழும்போது உனக்கு முதலில் ஓடி வந்து உதவி செய்பவன் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வலியினை உணர்ந்தவனாய் இருப்பான். நிறம் பார்த்து வரும் அன்பு நிரந்தரம் இல்லை, மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணம் இல்லை. சினம் மர வேண்டிய இடத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருக்கின்றான் என்று அர்த்தம். நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் சில மனிதர்களுக்கு இன்று வேடிக்கையாக இருக்கலாம். அதன் வலியை அவர்கள் உணரும் நாள் ஒன்று வரும். ஒருவரை பழிவாங்க அறிவை தவிர எந்த ஆயுதமும் தேவையில்லை. நீ யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களை விட நீ உயர்ந்து காட்டுவதே சிறந்த பழிவாங்குதல். வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடம் அவர்களின் கற்பனையில் மட்டுமே. கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கிவிடுவதில்லை. கருங்கற்களுக்கு மத்தியில் எப்போதும் வைரக்கல்லை போலவே இருங்கள். உன் சோம்பலை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன் சாம்பல் கூட இந்த உலகில் சாதனை படைக்கும். கடினமாக உழைக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை. கடின உழைப்பை எங்கு போட வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். இழந்ததை நினைத்து வருந்தாதே. இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும். இருள் என்பது உன் இமைகள் திறக்கும் வரைதான். இழிவு என்பது நீ வெற்றியை சுவைக்கும் வரைதான். இருளையும் இழிவையும் கண்டு கொள்ளாமல் வெற்றியை நோக்கி செல். உன் நல்ல மனதிற்கு என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உன்னை வாழ வைப்பேன். ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்துகிறது என்று அர்த்தம். காத்திரு, சரியான நேரம் வரும் வரை. ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம். தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம், ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். உன் வாழ்க்கை முடிந்தது என்று உலகம் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் மேலும் 2 புள்ளிகள் இட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு. உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நீயே அன்று, பிறர் அல்ல. கடந்து வந்த படிக்கல்லை உடைத்து விடாதீர்கள். ஒருவேளை இறங்குவதற்கு அதே படிக்கல் தேவைப்படலாம்.
விதி வலியது, காலம் கொடியது. தெளிந்த மனநிலைக்கு தந்திரம். நான் சிவபெருமானை சரணடைந்து விட்டேன். இனி எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் அவரே என்று அவரை கை காட்டி விடுங்கள். அப்பொழுதுதான் இந்த தந்திர மனம் அடங்கும். உடலும் உயிரும் நிரந்தரம் இல்லை. ஓடி ஓடி உழைத்த பணமும் நிரந்தரம் இல்லை. ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் கூட நிரந்தரம் இல்லை. ஆனால் வாழும் நாட்களில் செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு நிரந்தரமானது. நமக்கு கிடைக்க வேண்டியவைகள் சில சமயங்களில் கிடைக்காமல் இருப்பது கூட நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சுமை அதிகரிக்கும் போது எனது கைகள் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை மறவாதே. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல் இருக்கும். அதுவே உன்னோடு நான் இருப்பதற்கு சமம். நல்லதே நடக்கும். நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். முடிந்து போன விஷயங்களை மீண்டும் பேசி அதில் உனக்கான நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அது கர்ம வினைப்படி உனக்கு எதிராக எப்படி முடிய வேண்டுமோ அப்படி முடிந்துவிட்டது. வருங்காலத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அது உனக்கான நியாயத்தை பேசும். உன்னை நீ நிரூபிக்க வேண்டியது இல்லை, காலம் நிரூபிக்கும். பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கவோ ஆசீர்வதிக்கவோ இல்லை. அது உங்கள் அணுகுமுறைகள், எண்ணங்கள், செயல்கள் மற்றும் நம்பிக்கைகளை சார்ந்ததை மீண்டும் பிரதிபலிக்கிறது. வழிபாடு செய்யுங்கள். என் அருகில் நீங்கள் வருவீர்கள். ஆனால் ஒருவரின் பசியை போக்குங்கள். நான் உங்கள் அருகில் வருவேன். கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத என்னை மதித்தும் பயனில்லை. எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிக பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை. என் அன்பில் நிறைந்த நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். எந்த முடிவையும் சிந்தித்து எடு. உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் ஆசி என்றும் உள்ளது. நிழலாக நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்ல. அவை நீ யார் என்பதை உணரக் கொடுத்த ஒன்று. ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை உணர்கின்றாய். எதை இழந்தாலும், எதை பெற்றாலும், எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். எதுவும் நிரந்தரம் இல்லை. உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது. கிடைக்கும் துணையின் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும். வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிவிடும். எந்த ஒரு துன்பத்தையும் இன்பமாக எண்ணும் ஒருவன் அவன் எதிரே யமன் வந்தாலும் யமனிடம் நலம் விசாரிக்கத்தான் செய்வான். துன்பத்தில் துணிந்தவன் இன்பத்தில் மயங்க மாட்டான். நாடுவது சிவத்தை எனில் நன்மை தீமையை பற்றி கவலை கொள்ளாதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக உள்ளது. எதற்காக வீண் சோகம்? எல்லாம் இனி மாறும். வெற்றி என்னும் இலக்கிற்கு தோல்வி என்னும் இழப்பை பெற்றுதான் ஆக வேண்டும். அவ்வெற்றியே உனக்கு எங்கும் என்றும் எதிலும் நிரந்தரமானது, நிலையானது. வறுமையிலும் பொறுமை, பொறுமையிலும் அமைதி, அமைதியிலும் ஆனந்தம், ஆனந்தத்திலும் அற்புதம், அற்புதத்திலும் அழிக்க முடியாத சிந்தனை. இவைகள் உன் வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒளியாகும். நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அது தேவையற்ற பயம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும். உன் செயல்பாட்டை தடுக்கும். பயத்தை விடு, நல்லதை நினை. உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும். வாழ்க்கை உயரும். இன்று உன்னை ஏளனம் செய்பவர்கள் நீ அடுத்து செல்லும் உயரம் அறியாதவர்கள். உன் விதியே இப்படித்தான் என சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல், என்னிடம் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று. விதியையும் மாற்றுவேன். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். கலங்காதிரு, நான் இருக்கின்றேன். சிதறும் எண்ணங்களை சிவபெருமான் மீது செலுத்துங்கள். சிந்தனை தெளிவாகும். சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் வரும், வந்தே தீரும். ஆம், இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய வினையை இப்பிறவியிலே அனுபவிப்பீர்கள். ஆனால் சரணாகதி நிலையை இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டங்களை தாங்கும் வலிமையும் தந்தருள்வார் எம்பெருமான். எவ்வித துன்பம் வந்தாலும் எம்பெருமானின் திருவடியை பிடித்திருக்கின்றோம் என்ற நினைவு மனதில் உதித்து கொண்டே இருக்க வேண்டும். தற்காலிக தீர்வு அளிப்பவர் அல்ல நம் ஈசன், நிரந்தர தீர்வளிப்பார் நம் ஈசன். நீ சிவனின் பிள்ளை. உனது மனம் வருத்தம் அடையும் போது ஒரு முறை உன் அப்பன் ஈசனை மனதார நினை. எதற்கும் கலங்காதே. இது உள்வினை. மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது. பக்தி வந்தால் புத்தி வருகிறது. புத்தி வந்தால் வெற்றி வருகிறது.
வெற்றி வந்தால் வசதி வருகிறது, வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது, திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது, ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது, அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது, பயம் வரும்போதே மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது. ஒருவர் இறைவனிடம் ஒரு கேள்வி கேட்டார். காசு இல்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசு உள்ள மனிதனுக்கு பக்கத்திலும் காட்சி அளிக்கின்றாயே இறைவா, இது என்ன நியாயம் என்று. கலகல என சிரித்தார் இறைவன். தாயின் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்றேன், நீங்கள் வணங்கவில்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றேன், நீங்கள் கேட்கவில்லை. தூணிலும் இருக்கின்றேன், துரும்பிலும் இருக்கின்றேன் என்றேன், நீங்கள் நம்பவில்லை. ஏழைக்கு உதவுங்கள், அதுவே எனக்கு செய்யும் பூஜை என்றேன், நீங்கள் செய்யவில்லை. எனக்கான இடத்தை, எனக்கான நேரத்தை, எனக்கான விழாக்களை, என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள். இப்போது எனக்கு கட்டணத்தையும் வைத்து என்னை காட்சி பொருளாக்கிவிட்டு என்னையவே கேள்வி கேட்பது என்ன நியாயம் என்றார் இறைவன். உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அதை சிறப்பானதாக மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பாதை எப்படி போகின்றது என்று பார்க்காதீர்கள், போகின்ற பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள். போக வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் அடைந்து விடலாம். அடைந்த வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையை என்றுமே மகிழ்ச்சியாக வாழலாம். உண்மையில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை. உனக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி அறிவை குழப்பி உன்னை நிலைக்குலைய செய்து விடுகிறது. ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை. ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும். எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள், நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள். தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள். வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவில் வையுங்கள். எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்கள். உங்கள் மனம் கஷ்டத்தில் இருக்கும்போது தைரியமாக இருங்கள். உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை திமிரென்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை. சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள், நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்வில் வெற்றிகள் குவியும். உன் செயல்களுக்கான வெகு மதிப்புகள் உடனே கிடைப்பதில்லை. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள். வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை, உனது லட்சியத்தை படிப்படியாக நீ புரிந்து கொள்வதுதான் அது. இருட்டில் நிற்பதை பற்றி கவலை கொள்ளாதே. எல்லா இருளும் விடியலை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. உங்களின் துணிச்சல், உங்களின் உழைப்பு, இந்த இரண்டையும் பொறுத்துதான் உங்கள் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. விதி என்று எதையும் விட்டுவிடாதே. தொடர்ந்து போராடு. விதிவிலக்கு என்று எல்லாவற்றிலும் ஒன்று உண்டு. உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான், உழைப்பு. பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை. உன் வாழ்க்கை என்றும் உன் கையில்தான். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை, நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக என்று. கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை. உன் முயற்சிகள்தான் உனக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால்
வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதே இல்லை. வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்து விலகுவதே இல்லை. உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. தொடர்ந்து முன்னேறிச் செல். வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள். எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்துக்கொள்ளாதே, உன் வாழ்க்கைக்கான வழியாய் எடுத்துக்கொள். நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம். நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழல் போல நம்மை விலகாமல் நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுவது. மிகப்பெரிய பலம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பது. வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல, நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான். முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்து விடுங்கள், அல்லது அதன் கூட பயணம் செய்து அதை தோற்கடித்து விடுங்கள். நேர்மையாக இருந்து நீ எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள், நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எப்போதும் பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே உண்டு. பலர் வெற்றியை பற்றி நிறையவே கனவு காண்கின்றார்கள், ஆனால் சிலர்தான் அதற்காக உழைக்க கிளம்பி விடுகிறார்கள். கனவு காண்பவர்களை விட கனவுகளுக்காக உழைப்பவர்களுக்கே இங்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். இருட்டில் பயணிக்கும் போது இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டேதான் பயணிக்கின்றோம். அதுபோல தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம், வெற்றியை அடையும் வரை. ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள். மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும். உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள். வெற்றி நிச்சயம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும். நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே. நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது. எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான லட்சியங்களை மட்டும் உன் மனதுக்குள் விதைத்து கொண்டே இரு. யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்கின்றீர்களா என்று பார்ப்பதில்லை, ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றீர்களா என்பது மிக முக்கியமானது. நீ அடைகின்ற ஒரு தோல்வியில் இருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முட்கள் அல்ல, உன் வாழ்க்கை என்பது புரியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி. விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றுமே தோல்வியே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். துணிவுடன் முன்னேறிச் செல். வெற்றி எப்போதும் உன் காலடியில். மழையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன,
ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கின்றது. சிக்கல்கள் பொதுவானவைதான், ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொல்ல சிறந்த மருந்து. இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும். முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றுமில்லை. நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள்தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது, ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது. நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து. நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஈடுபாடுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது. சோர்வடையும் போது களைத்து விடாதீர்கள். அது உங்களுக்கான தேர்வு. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இருங்கள். முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். அதுவே வெற்றியின் ஆரம்பம். வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான். குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதனை கலங்கடித்துவிட முடியும். கலங்கிப்போன குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடம் இருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் புத்தரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும். நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல. நம்மை கண்டு ஏளனமாய் சிரித்தவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம். பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை. வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது மட்டுமே அது உன்னுடன் வரும். தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது. உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை. உன் காலம் இன்னும் முடியவில்லை, வருந்தாதே. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள். அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையவே அழகாக மாற்றும். நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்து கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான். நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருங்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள். மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்களும், நீர் இல்லாமல் 3 நாட்களும், காற்று இல்லாமல் 3 நிமிடமும் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள். பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள்.
என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியடைவதே இல்லை.